ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அன்னைக்கு பகண்டர். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம லாக் ஃபோர் ஜே ஷெல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் 2 days வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா செக்யூரிட்டி சர்ச்சஸ் அண்ட் பகண்டர்ஸ் வந்துட்டு பேசுகிற ஒரு ஃப்ளா வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாக் ஃபோர் ஜே ஷெல். ஸோ இது என்ன ஃப்ளா அண்ட் தென் இது எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்துட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோவை. ஸோ கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஃபோர் ஜே ஷெல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த வல்னரபிலிட்டி ஃப்ளா வந்துட்டு பார்த்தீங்கன்னா December 9th அலிபாபா செக்யூரிட்டி கிளவுட் ரிசர்ச்சர் வந்துட்டு ஒருத்தர் டிஸ்க்ளோஸ் பண்ணாரு. அண்ட் தென் இது என்ன ஃப்ளா அப்படின்றது பார்த்தீங்கன்னா RCE ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன். அதாவது சிவிஎஸ்எஸ் ஸ்கோர் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 அண்ட் தென் கிரிட்டிக்கல்ல ஃபாலோ ஆகும் இது. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் கிட்டத்தட்ட 3 billion டிவைசஸ் கிட்ட அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஸ்டில் திஸ் இஸ் வல்னரபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா December 9th தான் வேற இதை டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணனால நிறைய டிவைசஸ் இன்னும் வல்னரபிளாக தான் இருக்குது. இதுக்கு இது இன்னும் பேட்ச் எதுவும் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட விடிபி ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு லாக்4j வந்துட்டு அந்த பேக்கேஜஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல சான்சஸ் வந்துட்டு அதிகமாகவே இருக்குது. ஸோ யூ கேன் கோ ஃபார் P1 ஈஸிலி. ஸோ இது இந்த லாக்4j அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவால இருக்க ஒரு லைப்ரரி லாகிங் பேக்கேஜ் அப்படின்வாங்க. ஸோ இப்போ எப்படி நம்ம கலினெக்ஸ்ல வந்துட்டு பேக்கேஜஸ்லாம் இருக்குதோ அதே மாதிரி வந்துட்டு இந்த ஜாவால வந்துட்டு நிறைய பேக்கேஜஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு பேக்கேஜ் தான் வந்துட்டு இந்த லாக்4j. ஸோ அதில் தான் வந்துட்டு RCE ஃப்ளா வந்துட்டு இவர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஸோ இது அஃபெக்டட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2.02 2.14.1. ஸோ இது வரைக்கும் அஃபெக்டட் வெர்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஸோ இப்போ வந்துட்டு இதை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற ஸ்டெப்ஸ் அப்படின்றது நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இதுக்கு எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து நிறைய மெத்தட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொலாபரேட்டர்ல வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் சில பேர் கேனரி டோக்கன் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் இவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த கிட்டப்ல இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு நீங்கள் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிட்டு டாக்கர் இமேஜ் அப்படின்ற டாக்கர் இமேஜ் வந்துட்டு நீங்க வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அதுல இருந்து. ஸோ அதை ரன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ இதை ரன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாவா ஃபைல் ஒன்று இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி அதை அன்சிப் பண்ணி அண்ட் தென் அதை ரன் பண்ணணும். ஸோ இதை ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு LDAP அண்ட் HTTP சர்வர் வந்துட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் ஃபைனலாக வந்துட்டு உங்களோட பேலோட வந்துட்டு இன்னொரு டெர்மினல் வந்துட்டு இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியான ஸ்டெப் தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா, பேலோட் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாண்ட் அப்படின்ற ஒரு ஃபைல் வந்துட்டு சேவ் ஆகும். அண்ட் தென் ஃபர்தராக வந்துட்டு அதை நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நெட்கேட் லிசன் பண்ணி அதை வச்சு நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கலாம். லைக் RC எடுத்துகிட்டு போனோம்னா. பட் இந்த ஸ்டெப் எடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு போனாலே லைக் இந்த பாண்ட் அப்படின்ற ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு போனாலே நீங்கள் POC நீங்கள் காட்டிடலாம் கிட்ட. அப்படின்னா இது வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். இன்னொன்று கொலாபரேட்டர் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அது வேணாம், இப்போ இருக்கட்டும். நான் ரொம்ப ஈஸியான ஸ்டெப் ஒன்று சொல்லித்தரேன். ஸோ ஈஸியான ஸ்டெப் சொல்கிறதுக்கு முன்னாடி ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வல்னரபிளாக இருக்குன்னு ஸோ இதை ஃபைன் பண்ணுறதுக்கு GitHub query நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த GitHub query வந்துட்டு நீங்கள் GitHubல போட்டிங்கன்னா இந்த லாக்4j யூஸ் பண்ணுற இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணுற கம்பெனி எல்லாமே வரும். அண்ட் தென் அவங்க ரிலேட்டட் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது மூலியமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா ஷோடவுன் query கொடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பிளேசஸ் டு ட்ரை லாக்4j வந்துட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்ட், செட்டிங்ஸ், டேட்டா ப்ரொஃபைல், ஹெடர்ஸ், எக்ஸிஃப், ஃபீட்பேக் ஃபார்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் பிளைண்ட் எக்ஸசைஸ் ரிலேட்டடாக தான் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டெப் வந்துட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு இந்த சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ செலக்ட் யுவர் டோக்கன் கொடுத்துட்டு லாக்4 ஷெல் அப்படின்னு இருக்கும். அதை என்ட்ரு கொடுத்துட்டு உங்களோட இமெயில் ஐடி இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ இமெயில் ஐடி கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா லாக்4j அப்படின்னு போட்டுக்கோங்க. லாக்4j அப்படின்னு போட்டு கிரியேட் டோக்கன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு டோக்கன் கிரியேட் ஆயிரும். ஓகேவா கைஸ்? ஸோ இந்த டோக்கன் எடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக் ஃபார்ம் அண்ட் தென் உங்களோட டேட்டா ப்ரொஃபைல் அண்ட் தென் உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட், இமெயில் அட்ரஸ், எக்ஸிஃப். ஸோ இதில் வந்துட்டு எல்லாத்துலையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு LinkedIn வந்து வல்னரபிளாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ சும்மா போய் ட்ரை பண்ணலாம். இப்போ போய் சும்மா வந்துட்டு நான் இந்த பேலோட அதாவது இந்த டோக்கன் வந்துட்டு நான் அப்படியே காப்பி பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ என்ட்ரு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நோ மேட்சிங் ஜாப்ஸ் ஃபவுண்ட். ஓகே, இப்படி தான் வருது. பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் ஃபைன் பண்ணணும்னா லைக் இது வந்து ட்ரிகர் ஆயிடுச்சா, இந்த டோக்கன் வந்துட்டு எனக்கு ட்ரிகர் ஆயிருக்கு அப்படி இல்லையான்னு பார்க்கறதுக்கு மேனேஜ் திஸ் டோக்கன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துக்கிட்டிங்கன்னா the token has been triggered once அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் கொடுத்தனால இந்த இடத்துல டோக்கன் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ இது வல்னரபிளாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு இது நம்மளுக்கு டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருப்பாருங்க. நம்மளோட டோக்கனோட டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுக்குது. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் கேனரி டோக்கன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா US அண்ட் தென் LinkedIn கார்பரேஷன், ஹாஸ்ட் நேம். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு எடுத்து கொடுக்குது. ஸோ இது வந்துட்டு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். ஸோ இந்த ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் இருந்தால் கூட உங்களுக்கு ஓகே தான். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக RCE எடுத்துட்டு போகணும். மேக்ஸிமம் RCE வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களோட query வந்துட்டு
நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் நான் இந்த சொன்ன ஸ்டெப்ஸ் வந்துட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா query வந்துட்டு பிளாக் பண்ணிடுவாங்க. வேஃப் இருக்கும். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐபி வந்துட்டு பிளாக் பண்ண சான்சஸ் இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படின்னா ஒர்க் கொலாபரேட்டிவ் வச்சு பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த வல்னரபிலிட்டி. ஸோ இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டாக்கர் ரன் பண்ணுறது அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்துட்டு உங்களோட attacker.com இந்த எல்டிஏபி. ஸோ attacker.com வந்துட்டு உங்களோட சைட் கொடுக்குறது. ஸோ இவ்வளோதான் கைஸ், இதுதான் இந்த வல்னரபிலிட்டி. இது கிட்டத்தட்ட 3 பில்லியன் டிவைசஸ் வல்னரபிளாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது 12 இப்போ தான் வந்துட்டு டேட் வந்து 12th. ஸோ நிறைய டிவைசஸ் வந்துட்டு வல்னரபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போயிட்டு நிறைய பிடிபி ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு எது இந்த log4j.s பேக்கேஜ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்து நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் கைஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.